ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நடத்தப்படக்கூடிய தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான 25 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கம்பராமாயணத்தில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை. கம்பராமாயணத்தில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை. சரியான விடை 6. செகண்ட் கொஸ்டின், தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழின் முதல் காப்பியம் எது? சரியான விடை சிலப்பதிகாரம். மூணாவது கொஸ்டின், தமிழின் இரண்டாவது காப்பியம் எது? தமிழின் இரண்டாவது காப்பியம் எது? சரியான விடை மணிமேகலை. நான்காவது கொஸ்டின், தமிழின் முதல் தேசிய காப்பியம் எது? தமிழின் முதல் தேசிய காப்பியம் எது? சரியான விடை சிலப்பதிகாரம். ஐந்தாவது கொஸ்டின், தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் எது? தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் எது? சரியான விடை பெரிய புராணம். ஆறாவது கொஸ்டின், தமிழின் முதல் சமய காப்பியம் எது? தமிழின் முதல் சமய காப்பியம் எது? சரியான விடை மணிமேகலை. செவன்த் கொஸ்டின், தமிழின் முதல் விருத்த காப்பியம் எது? தமிழின் முதல் விருத்த காப்பியம் எது? சரியான விடை சீவக சிந்தாமணி. எட்டாவது கொஸ்டின், தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எது? தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எது? சரியான விடை பெரிய புராணம். ஒன்பதாவது கொஸ்டின், சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் யார்? சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் யார்? சரியான விடை சீவகன். பத்தாவது கொஸ்டின், கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சரியான விடை சடையப்ப வள்ளல். 11வது கொஸ்டின், வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை எத்தனை வகைப்படும்? சரியான விடை 8. 12வது கொஸ்டின், ஃப்ளாஷ் நியூஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? ஃப்ளாஷ் நியூஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? சரியான விடை சிறப்பு செய்தி. 13வது கொஸ்டின், ராசதண்டனை என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார்? ராசதண்டனை என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை கண்ணதாசன். 14வது கொஸ்டின், இன்றைய மதுரையில் டேஸ் சங்கம் இருந்தது? இன்றைய மதுரையில் டேஸ் சங்கம் இருந்தது? சரியான விடை 3ஆம் தமிழ்ச்சங்கம். 15வது கொஸ்டின், முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யார்? முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யார்? சரியான விடை திருவள்ளுவர். 16வது கொஸ்டின், இளமையில் கல் என கூறியவர் யார்? இளமையில் கல் என கூறியவர் யார்? சரியான விடை ஔவையார். 17வது கொஸ்டின், நாளிகேரம் என்பதன் பொருள் யாது? நாளிகேரம் என்பதன் பொருள் யாது? சரியான விடை தென்னை. 18வது கொஸ்டின், நெடுநீர் என்பதை பிரித்து எழுதுக. நெடுநீர் என்பதை பிரித்து எழுதுக. சரியான விடை நெடுமை கூட்டல் நீர். 19வது கொஸ்டின், சேரர்களின் சின்னம் எது? சேரர்களின் சின்னம் எது? சரியான விடை வில். 20வது கொஸ்டின், சோழர்களின் சின்னம் எது? சோழர்களின் சின்னம் எது? சரியான விடை புலி. 21வது கொஸ்டின், பாண்டியர்களின் சின்னம் எது? பாண்டியர்களின் சின்னம் எது? சரியான விடை மீன். 22வது கொஸ்டின், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடி இடம்பெற்ற நூல் எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடி இடம்பெற்ற நூல் எது? சரியான விடை புறநானூறு. 23வது கொஸ்டின், ராமலிங்க அடிகள் பாடிய பாடல் தொகுப்பின் பெயர் என்ன? ராமலிங்க அடிகள் பாடிய பாடல் தொகுப்பின் பெயர் என்ன? சரியான விடை திருவருட்பா. 24வது கொஸ்டின், கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுபவர் யார்? கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுபவர் யார்? சரியான விடை H.A. கிருஷ்ணபிள்ளை. லாஸ்ட் கொஸ்டின், அழகின் சிரிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அழகின் சிரிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை பாரதிதாசன்.
இது போல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.